மகளிர் மகளிர் உரிமை தொகை வருது, கண்டிப்பா வருது. மகளிர் தரைக்குறைவா பேசுறாங்க சில பேரு. உங்களோட கருத்து என்னமா? அது பேசுறதுதான் தவறு. அவங்க கொடுத்தது வரைக்கும் நாங்க இவ்வளவு காலமா அந்த காலத்துல இருந்து இருக்கோம். 60 வயசு ஆகுது எனக்கும். அப்ப இந்த விடியலும் இல்லை, எங்களுக்கு மகளிர் பஸ்ஸும் கிடையாது, ஃப்ரீ பஸ். இப்ப கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 1000 ரூபான்றது பெரிய விஷயம்தான். எல்லாருக்குமே எப்படி வாய்ப்பு என்னென்ன பண்றாங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் தொகை எல்லாருக்குமே வந்தது ரேஷன் கார்டுல இருந்து. எல்லாருமே வாங்குறோம், எல்லாருமே பயனடைகிறோம், எல்லாருமே வசதியா இருக்கும். இப்போ அந்த 1000 ரூபாய்ன்றது எங்களுக்கு பெருசு. இல்ல இப்ப இருந்த காலத்துல எப்படி வந்ததோ கலைஞர் சார் இருந்தாரு, அதே மாதிரிதான் இப்பவும் நடக்குது. எதுவும் மாற்றமே இல்லை. இந்த கட்சிக்கும் மாற்றம் இல்லை, இந்த இதுக்கும் மாற்றமே கிடையாது. எங்களுக்கு என்றைக்குமே கலைஞர் தான் கட்டி கொடுத்தா நாங்க சந்தோஷமா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம். இந்த விடியல் பயணத்துலயும் எங்களுக்கு லாபம் தான். லாபம்னா என்ன, அந்த 10 ரூபா கூட எங்களுக்கு அது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் வெயில்ல போகும்போது, அந்த பஸ்ல போறோம் நாங்க. இதுவும் 1000 ரூபாய் எங்களுக்கு எல்லாருக்குமே இது பெருமிதமா தான் இருக்கு. இதுக்கு எக்காலத்தில் இல்லை, இக்காலத்துல நாங்க ரொம்ப பெருமை அடைகிறோம், ரொம்ப சந்தோஷம்.